அனைவருக்கும் வணக்கம்ங்க. இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கோ சீரிஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னாங்க, நம்ம மாருதி வண்டிகளை பார்த்தீங்க அப்படின்னா 80 வகையான ஃபென்சிங் ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்குங்க. அதில் நிறைய பேர் கேட்டிருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா உங்க பிராண்டான ட்விஸ்ட் ஃபென்ஸ், நம்ம மாருதி வண்டியோட பிராண்டான ட்விஸ்ட் ஃபென்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க. பேக்கார்ட் நாட்டட் ஃபென்ஸ் நீங்க டிஸ்ட்ரிபியூட்டர்னு சொல்றீங்க, டாடா நாட்டட் ஃபென்ஸோட டிஸ்ட்ரிபியூட்டருங்க நீங்க. ஸோ இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருந்தாலும் ட்ரெடிஷனல் டைப் ஆஃப் பார்பட் வயர் ஃபென்சிங் வந்து நீங்கள் இன்னும் மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்களா, அதோட யூசேஜஸ் எங்கெல்லாம் இருக்குது, அதோட டீட்டெயில்டு வீடியோ கிடைக்குமான்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம பார்பட் வயர் யூசேஜஸ் எங்கெல்லாம் பயன்படுத்துகிறோம், அது இன்ஸ்டலேஷன் பண்ணால் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபென்சிங்கில் வந்து புது ரெவல்யூஷன்ஸ் வந்துட்டே இருக்குங்க. ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒவ்வொரு மாற்றம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டே இருக்காங்க. அது கிடையவே கிடையாது. ஒவ்வொரு ப்ராடக்ட் ஒரு அப்டேட்டன் தான். என்ன ரீசன் அப்படின்னா, ஒரு ஃபென்சிங்க்கு இன்னொரு ஃபென்சிங் ஒரு சின்ன அப்டேட் இருந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் அந்த ஃபென்சிங் பயன்படும்னு சொன்னால் கண்டிப்பாக பயன்படாது. ஒரு சில பேர்த்துக்கு சர்டன் ஃபென்சிங் பயன்படும், ஒரு சில பேர்த்துக்கு வேறு விதமான ஃபென்சிங் பயன்படுங்க. அதுக்கு முக்கியத்துவமாக நம்ம மாதிரி விளக்கம் கொடுக்கறதுக்காக இன்னைக்கு பார்பட் வயர் ஃபென்சிங் இன்ஸ்டாலேஷன் சைட்டுக்கு வந்திருக்கோங்க. இந்த சைட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபென்சிங் பண்ணியிருக்காரு. இந்த இடத்துக்காருக்கு வந்து ஜஸ்ட் பவுண்டரி மட்டும் அரெஸ்ட் பண்ண போகிறாரு. இது ஒன்றும் டெவலப் பண்ண கிடையாது. ஆஃப்டர் 7 to 10 இயர்ஸ் கழிச்சு இந்த இடத்துல டெவலப்மெண்ட் பண்ணும்போது அவரோட பவுண்டரி வந்து எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படிங்காக இந்த ஃபென்சிங் போடணும்னு சொல்லி கேட்டிருந்தாருங்க. ஸோ இவருக்கு நம்ம சஜஸ்ட் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா 7 feet ஹைட்டில் 5 feet ஹைட் மேலே இருந்தால் போதும், 2 feet டெப்த் கீழே கொண்டு போயிடலாம், போட்டு 10 feet ஒரு டிஸ்டன்ஸில் வந்து பார்பட் வயர் ஃபென்சிங் பண்ணி தரோம்னு சொல்லி பேசியிருந்தோங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, எல்லாரும் பண்ண வேண்டியது பட்ஜெட்னு சொல்லிட்டாவே முழு கம்பியை கொண்டு போய் லோக்கல் ராய்ப்பூர் மெட்டீரியல் பிராண்டில் போட்டு பண்ணிடுவாங்க. ஸோ அது நமக்கு மாருதி வண்டிங்களை முற்றிலும் வந்து ஓப்பன் டிரான்ஸ்பரன்சி இருக்கிறனால இதில் சுப்ரீம் 100 GSM பிராண்ட் போட்டுங்க. இதில் ஒவ்வொரு 3 inches கேப்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஐஎஸ் ஸ்டாண்டர்ட் படி பார்பட் வயர் ரன் ஆகி 4 பார்பு 4 விதமாக சைடில் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிங்க, ப்ராப்பர் எக்ஸிக்யூஷன் பண்ணி கொடுத்துருக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு தெரியும், டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பாக்ஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு அடி இருக்குங்க. ஸோ இதனால் பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பவுண்டரி வந்து அரெஸ்ட் ஆயிரும், யாரும் வந்து மிஸ்யூஸ் பண்ண மாட்டாங்க. இதுதான் அவரோட இடம் தெரிஞ்சுக்க முடியும். ஓவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் ஆஃப்டர் 7 to 10 இயர்ஸ் கழிச்சு ஒரு காம்பவுண்ட் வால் பண்ணணும்னு நினச்சாலும் இந்த ஃபென்சிங் அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு இதே இடத்துல ஒரு காம்பவுண்ட் யூஸ் பண்ணிக்க முடியுங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் ஃபென்சிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வாங்கி போயிட்டுருக்க அசட்டை யாரும் மிஸ்யூஸ் பண்ணாமல், வேஸ்ட் கார்பேஜ் எல்லாம் டம்ப் பண்ணாமல் உங்கள் இடத்த ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியுங்க. ஸோ இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான தகவலுக்கும் இது மாதிரி உங்கள் இடத்துக்கு ஃபென்சிங் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம மாருதி வண்டி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இந்த மாடல் ஃபென்சிங் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்க நம்ம சேல்ஸ் நம்பரை உடனே கான்டாக்ட் பண்ணி உங்கள் இடத்துக்கு அழகான ஃபென்சிங் உடனே புக் பண்ணுங்க. ஸோ இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ல அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தரமான கம்பி வேலி வாங்க நம்ம மாருதி வயர் நெட்டிங்க்கு வாங்க.